ஐபிஎல் 24 வந்துட்டு ஒரு அணியை காலி பண்ண நினச்சாங்க குறுக்கு வழியில். பட் அவங்களுக்கு இப்போ குறுக்கு உடஞ்சிருச்சு என்றே சொல்லாங்க. நீ வினைத்த வினை வேறு அறுக்கும் நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மா, அதாவது மிகப்பெரிய டீம் ஆர்சிபி டீமோட கனவே வந்துட்டு 17 வருடமாக அவங்க சாம்பியனே வின் பண்ணல. இத்தனைக்கும் அந்த டீமில் இருக்கிறது வந்துட்டு ஒரு கிங் மேக்கர் விராட் கோலி. ஓகேவா, அவருக்கும் எந்த ஒரு கப்புக்கும் ராசியே இல்லைன்னு வைங்களேன். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கான்ட்ரவர்சி ஆச்சுன்னு தெரியும். மும்பையில் இன்ன வர ஒரு மிகப்பெரிய சர்ச்சைங்க. அதாவது குஜராத் டீமில் ஹர்திக் பாண்டியா இருந்தார், சிறப்பாக கேப்டன் பண்ணார். அது இவங்களுக்கு பிடிக்கலை. அவனை எப்படியாவது நம்ம டீமில் இருந்து வளர்த்து விட்டமே, அவனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஐ டீம் பணம் ஆசை காமிச்சு எம்ஐ டீம் நிர்வாகம் அவரை எடுத்துட்டாங்க. டைரெக்டாக கேப்டனாக செயல்படுறாரு. ரோஹித் சர்மாவுக்கு இவங்க எடுத்த முடிவு தெரியாது. மும்பை டீம் மேனேஜ்மெண்ட் இந்த முடிவு எடுத்தாங்க இல்லையா, இது வந்துட்டு ரோஹித் சர்மாவுக்கு தெரியாதுங்க. அதே மாதிரி எம்ஐ டீமில் கேப்டன் மெட்டீரியலாக சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மாவுக்கு அடுத்து பும்ரா இருக்காங்க. பட் அவங்களுக்கு கூட கன்சல்ட் பண்ணாமல், அவங்களெல்லாம் நம்பாமல் ஹர்திக் பாண்டியா கேப்டன் பண்ணால் தான் சிறப்பாக இருக்கும்னு டீம் ஆலோசனை பண்ணாமையே தனித்துவமாக முடிவு எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். தனிப்பட்ட விதமாக ஓனர் அந்த டிசிஷன் எடுத்துட்டார். இது வந்துட்டு பும்ராவுக்கு பிடிக்கல, ரோஹித் சர்மாவுக்கு பிடிக்கல, அண்டு சூரியகுமார் யாதவுக்கு பிடிக்கல. அவங்க மிட்விண்டோவில் வேறு பிரான்சஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இன்ன வரை. இந்த நிலையில் ஹிந்தி ஊடகங்கள் ஒரு பரபரப்பான அதிகாரப்பூர்வமான டாக் என்னென்னா, இப்போ விராட் கோலி வந்துட்டு எம்ஐ டீமுக்கு போகிற மாதிரிங்க, அண்டு ஆர்சிபி டீமுக்கு ரோஹித் சர்மா வர்ற மாதிரி. அதாவது ரோஹித் சர்மா வேறு பிரான்சஸுக்கு வந்து ப்ளே பண்ணணும், ஏன்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்த ஒரு முடிவு எடுத்துகிட்டு அவர் வேறு பிரான்சஸிடம் பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருந்தார். முதல் கட்டமாக சிஎஸ்கே இருந்தது. பட் சிஎஸ்கே டீமில் என்னங்க சொல்கிறது, ஓவரால் ஸ்குவாட் வந்துட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஏன்னா தோனி இருக்கார், நெக்ஸ்ட் இயர் தான் அவங்க பிளானை மாற்றணும். இந்த நிலையில் வந்துட்டு அதாவது ஆர்சிபி டீம் முதன்மையாக ரோஹித் சர்மா அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதற்கு அவர் ஓகே பண்ணியிருக்காருங்க. கிட்டத்தட்ட 20 கோடிக்கு. மும்பை டீமில் அவருக்கு குறைவு தான், 16 கோடி தான். இந்த நிலையில் இப்போ ஆர்சிபி டீமும் மும்பையும் என்ன பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்சிபி டீம்லேருந்து விராட் கோலி எம்ஐ டீமுக்கு விளையாடுற மாதிரியும், எம்ஐ டீம்லேருந்து ரோஹித் சர்மா ஆர்சிபி டீமுக்கு போகிற மாதிரியும் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்திருக்குன்னு சோசியல் மீடியாவில் ஒரு பரபரப்பான டாக் போய்கிட்டு இருக்குங்க. மேலும் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கும் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கா, இல்லை தோனிக்கு அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸில் உடன்பாடு இல்லையா? ஏன்னா அவர் தொடர்ந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காருங்க. ஐபிஎல் நல்லா விளையாடுறாரு, ஆனால் ஓடிஐ ஃபார்மேட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் சரியாக ப்ளே பண்ண மாட்டாருன்னு வைங்களேன். சேம் டைம் ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி வேறு இருக்குது. அதாவது இவரை வேறு டீமுக்கு கொடுத்துட்டு, அதாவது வேறு டீம்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எம்ஐ டீமிடமிருந்து இசான் கிசானை வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் ருத்ராஜ் கெய்க்வாட்டை என்னங்க சொல்கிறது, எம்ஐ எடுக்க வாய்ப்பு இருக்காமா? அப்படி எடுத்தால் இசான் கிசான் வந்துட்டு நம்ம சென்னை டீமுக்கு விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் ஹிந்தி ஊடகங்களில் வந்துட்டு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஆர்சிபி டீமுக்கு ஒரு விமர்சனம் கிடைச்சிருக்கு என்றே சொல்லாங்க. ரோஹித் சர்மா கேப்டன் பண்ண போகிறார் என்றும் ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்கு. ரோஹித் சர்மா ஆர்சிபி டீமுக்கு வந்தால் அவரால் கப் அடித்து கொடுக்க முடியுமா அந்த டீமுக்கு? கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.